நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம வாழ்க்கையில் மிக எளிதான ஆனால் மிக பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் என்னென்னா அது வாக்கிங் தான். ஜிம் போகணும், ஹெவி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. தினமும் 30 நிமிஷம் நடந்தாலே போதும். ஆனால் சரியான முறையில் நடந்தால் தான் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்காக சில சிம்பிள் டிப்ஸ் பார்ப்போம். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நல்ல கம்ஃபர்டபுள் வாக்கிங் ஷூஸ் வாங்குங்க. லூஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அணியுங்க. இது சின்ன விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் இன்ஜுரி அவாய்ட் பண்ண இது ரொம்ப முக்கியம். நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நேராக ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்காதீங்க. 5 நிமிஷம் மெதுவாக நடந்து வார்ம் அப் பண்ணுங்கள். வாக்கிங் முடிஞ்ச பிறகும் மீண்டும் ஸ்லோவாக நடந்து கூல் டவுன் பண்ணுங்கள். இது மசில் சேஃபாக இருக்க ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். நடக்கும்போது பாடி ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து இருக்கணும். முன்னாடி சாயக்கூடாது, பின்னாடியும் சாயக்கூடாது. அதே மாதிரி இடுப்பு அதிகமாக அசைத்து அல்லது டில்ட் பண்ணாமல் நேச்சுரல் பொசிஷனில் வைத்துக்கணும். உங்கள் பார்வை எப்போதும் கீழே இல்லாமல் சுமார் 20 முதல் 25 அடி முன்னாடி இருக்கணும். இது பாஸ்டரை சரியாக வைத்துக்கொள்ள உதவும். நடக்கும்போது பெரிய பெரிய அடிகள் வேண்டாம். லைட்டாக, ஈஸியாக, ஸ்மூத்தாக ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே ஸ்டெடியாக நடக்கணும். இப்படின்னா தான் டென்ஷன் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக நல்லா நடக்க முடியும். நம்ம கால் எப்படி மூவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, முதலில் நம்ம ஹீல் தான் தரையை டச் ஆகணும். அப்புறம் ஸ்லோலி டோஸ் மூலம் புஷ் பண்ணிவிட்டு அடுத்த அடியை எடுக்கணும். இது ஸ்மூத்தாக இருந்தால் தான் வாக்கிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரம் தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கீழே குனிஞ்சு நடக்காதீங்க. தோள்களும் டைட்டாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்படி தான் நடக்கிறீங்கன்னா அதுதான் கரெக்ட் வாக்கிங் ஸ்டைல். ஸ்ட்ரைடு அப்படின்னா நம்ம எடுக்கும் அடி நீளம். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. வேகமாக நடக்கணும்னு பெரிய பெரிய அடிகள் எடுக்கிறாங்க. அது கரெக்ட் இல்லை. முன்னாடி எடுக்கிற ஸ்டெப் சின்னதாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். வேகமாக நடக்கணும்னா பெரிய அடிகள் வேண்டாம், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வேகமாக எடுக்கணும். அதுதான் சரியான வாக்கிங் டெக்னிக். ஸோ நினைவில் வச்சுக்கோங்க, பிக் ஸ்டெப்ஸ் வேண்டாம், ஸ்மார்ட் ஸ்டெப்ஸ் போதும். கை மூவ்மெண்ட் கூட முக்கியம்தான். நடக்கும்போது கை இயல்பாக ஆடட்டும், ஃபோர்ஸ் பண்ணி ஆட்ட வேண்டாம். கை முன்னாடி போகும்போது பாடி சென்டர் லைனை கடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. மிகவும் டைட்டாக வைத்துக்கொள்ளாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்படின்னா தான் வாக்கிங் ஸ்மூத்தாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், ஹார்ட் ரேட். அதாவது நம்ம இதயம் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு தடவை துடிக்குது என்பது தான். இதை சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம். 220லிருந்து உங்கள் வயசை கழிச்சா உங்கள் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் கிடைக்கும். உதாரணத்துக்கு 60 வயசு என்றால் 220 மைனஸ் 60 என்றால் 2. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மேக்ஸிமம் வரை போக வேண்டியதில்லை. ஆரம்பத்தில் அதில் 60% அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது சுமார் 96 பீட்ஸ் பெர் மினிட். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு அதை 75% வரை மெதுவாக அதிகப்படுத்தலாம். எளிமையாக சொன்னால், நீங்கள் நடக்கும்போது உங்கள் இதய துடிப்பு ஒரு மாடரேட் லெவலில் இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அந்த பேலன்ஸ் தான் கரெக்ட் வாக்கிங் இன்டென்சிட்டி. இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸசைஸ் ஜோன். நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியும் நடுவிலும் பல்ஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. இதய துடிப்பு சரியான ரேஞ்சில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க இது உதவும். வேண்டுமானால் ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இப்போது எவ்வளோ நேரம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 20 முதல் 30 நிமிஷம் நடந்தாலே போதும். சாதாரணமாக 30 நிமிஷத்தில் 3லிருந்து 4 கிலோமீட்டர் வரை நடக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 80 முதல் 100 ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா அது நல்ல ஸ்பீட். ஆனால் இதில் முக்கியமானது கன்சிஸ்டன்சி. தினமும் ரெகுலராக நடப்பது தான் ரிசல்ட் கொடுக்கும். எப்போது நடக்கலாம் என்றால், காலை 6 முதல் 8 மணி வரை அல்லது மாலை 4 முதல் 6 மணி வரை பெஸ்ட். முடிஞ்சவரை புல் அல்லது மணல் மேல் நடக்க முயற்சி பண்ணுங்க. கான்கிரீட்டை விட இம்பேக்ட் குறையும், ஜாயின்ஸுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.